எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மை என்ன அப்படின்னா, திமுக தொண்டன் எங்கேயோ, அதாவது சென்னையில இருந்து கன்னியாகுமரி வைக்க இருக்கட்டும், ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க. அதாவது நம்ம ஏதாவது சொல்ல வந்தோமா, ஆமா அதாவது நான் தான் சொல்ல வந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய அந்த இயக்கத்துல இத மாதிரி ஒரு இயக்கத்துல இருக்க மாட்டான். இந்த கழக வெற்றி, சுயமரியாதை, தன்மானம், இதுதான் அவனுடைய லட்சியமா இருக்கு. அதுல எனக்கு மேல் திமுக தொண்டன் ஒரே மாதிரி சிந்திக்க, நிர்வாகிகள் வேற வேற சிந்திக்கலாம். எப்படி அப்படி பண்றது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி இது பண்றது, எப்படி காக்கா பிடிக்கிறது அப்படின்னு அவங்க சிந்திக்கலாம். தொண்டன் ஒரே சிந்தனை, நமக்கு தலைமை கட்சி, நமக்கு தேவை திமுகவின் வெற்றி. அதுதான் இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சி நம்ம தான் அமைக்க போறோம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா கட்சிக்காரன் எப்படி நம்ம வெற்றி கிடைக்குது? மக்கள் ஓட்டு போடணும். அந்த மக்களை ஓட்டு போட வைக்கக்கூடிய யாரு? திமுகவின் சாதனைகள், தலைவருடைய சாதனைகள், முதல்வருடைய சாதனைகள், ஆட்சியினுடைய சாதனைகள், அந்தந்த ஏரியாவுடைய அந்தந்த நிர்வாகிகளுடைய இது பிளஸ் இதை எல்லாத்தையும் தாண்டி திமுக கட்சிக்காரன் அவனுடைய உழைப்பு தான் இந்த வெற்றியை கொண்டு வரும். இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மண்டல பொறுப்பாளரை வச்சு, தொகுதி பொறுப்பார்வையாளரை வச்சு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நம்ம வெற்றியை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஆபத்துல முடியும். காரணம், இன்னைக்கு நீங்க ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அதிமுக காரன் ஒரு 1500 ரூபாய் கொடுக்குறான். வீட்டுல ஒரு 5 ஓட்டு இருந்துச்சுன்னா 3 ஓட்டு டிஎம்கேக்கு போடுவான், 2 ஓட்டு அதிமுக போட்டு வருவான். அதே மாதிரி அதிமுக கூட கொடுத்தனா 3 ஓட்டு அதிமுக போடுவான், 2 ஓட்டு, எல்லா ஓட்டும் திமுக விழுகாது. பணம் ஒரு முக்கிய இதா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதே நேரத்துல அந்த கட்சிக்காரன், அந்த ஏரியா கட்சிக்காரன் இருக்காங்க, கிளை செயலாளர் இருக்கட்டும், ஒன்றிய செயலாளர் இருக்கட்டும், நகர் செயலாளராக இருக்கட்டும், அவங்களுடைய உழைப்பு அந்த எவ்வளவு பெரிய வாக்குகள் அதிமுக போகக்கூடிய வாக்குகளையும் திருப்பி கொண்டு வந்து, திமுக எவ்வளவு பணம் கொடுத்தா கூட அதை திருப்பி கொண்டு வந்து மடைமாற்றக்கூடிய சக்தி அந்தந்த பகுதியுடைய திமுக காரனுக்கு இருக்கு. அந்த திமுக காரன் சந்தோஷப்படுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு பல அமைச்சர்களும் பல மாவட்ட செயலாளர்களும் இன்னும் தயாராகல. ஏன்னா இப்ப இந்த ரேஷன் கார்டு லிஸ்ட் வந்துச்சு. சிவகங்கையில இருந்து ஒரு பையன் கூப்பிட்டுருந்தான். அவனுக்கு குழந்தை இல்ல, ரொம்ப இதா இருக்கு, ஏற்கனவே ஒன்றிய செயலாளர் சொல்லி வேற ஒரு பதவி கிடைக்கும், இப்போ சொல்லி அவன் வருத்தப்பட்டு பேசினான். இத்தனை காலம் இருந்து நான் யாராட்ட போகணுமோ அத்தனை பேர்ட்டையும் போனேன், இத்தனை ஆண்டு காலம் நான் இயக்கத்துக்கு உழைச்சி எனக்கு ஒரு பதவி கிடைக்கல அப்படின்னா. இதே இது திருப்பத்தூர்லயும் வந்தது சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, இந்த 5 மாவட்டம் தான் வந்திருக்கு. வந்ததுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா பல குறைகள் இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் உதவ முடியாதுங்கிறது உண்மைதான். நீங்க அந்த சீனியாரிட்டி பிரகாரம் கொடுக்கலாமே. அப்படி அரசு வேலையா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது உதவிகளா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நான் ராமநாதபுரத்தை பொறுத்தவரை நான் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கூட நினைக்கலாம், ஏன்னா எல்லா மாவட்டத்திலும் எழுதுற, ராமநாதபுரத்தை சரியா எழுதுறது இல்லை அப்படின்னு. நீங்க அதாவது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல காதர் பாட்சா வெள்ளச்சாமிக்கு 2 பசங்க. ஒன்னு மாவட்ட செயலாளர் முத்துராமலிங்கம், இன்னொன்னு அவர் தம்பி மூவேந்திரன். அரசியல் ரீதியா பல ஒரு பிரதருக்கு துணையா அவர் தான் இருக்காரு எல்லா வகையிலும். அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும். நேற்று கூட ஒரு சாயல்குடியில ஒரு வாரத்துக்கு முன்னால கூட சாயல்குடியில ஒரு 4th ஸ்டாண்டர்டுங்க சிபிஎஸ்இ சேர்க்கறதுக்கு முடியாதுட்டாங்க. அவரை கூப்பிட்டு சொன்ன உடனே சேர்க்கறதுக்கு வழி பண்ணாரு. 1 2 இல்ல, ஏகப்பட்ட உதவி அவர்கிட்ட சொல்லி அவர் செய்யறாரு. இன்னைக்கு அவர் மூவேந்திரன் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா போதும், உடனடி நடவடிக்கை. உடம்பு சரியில்லையா, அவர் பண உதவி இல்லையா, உடனே அனுப்பிச்சு விட்டுருவாரு. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அப்படிப்பட்ட ஆளு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கணுங்க. அந்த தொண்டனுடைய அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு நான் பல விஷயங்கள் கட்சியில் இப்படி நடக்குது, தொண்டனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி இப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட சொன்னோம்னா உடனே செயல்படுத்துவார். அதனாலதான் மேக்சிமம் நான் ராமநாதபுரத்தை சொன்னா உடனே கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. எல்லா வகையிலும் நான் பல பேருடைய உதவி அவர்கிட்ட கேட்டிருக்கேன், செஞ்சு கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவருடைய பல உதவி வெளி மாவட்டத்திலே நான் வாங்கி கொடுத்திருக்கேன். இந்த உதவி நீங்க செய்யணும். இன்னும் இருக்கிறது 1 வருஷம். இப்பவும் நம்மகிட்ட கோஷ்டி பூசெல்லாம் முடிஞ்சு போச்சு, சண்டைகள்லாம் இல்ல, அப்படிலாம் சும்மா படம் காமிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு இவர் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் இல்ல திருமணம். அவர் போய் தலைவர்கிட்டையும் சின்னவர்கிட்டையும் பத்திரிகை கொடுக்கிறாரு. ஆனா அவர் அமைச்சர் நேரிட்ட பத்திரிகை கொடுக்கல.
ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருஷமா அவருக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பிரச்சனை நடந்தா ஒன்னும் அந்த சம்பந்தப்பட்ட சவுந்தரபாண்டியனும் அமைச்சர் நேரும் சேர்ந்து சந்திச்சு இந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி குடமுருட்டி சேகருக்கு அவங்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படி இன்னைக்கு ஒருங்கிணைந்த மாவட்ட துணை செயலாளராகவும் அறங்காவலர் குழு தலைவராக இருந்த குடமுருட்டி சேகர் அவர்கள் இன்னைக்கு நேரோட இது பண்ணி ஒருங்கிணைந்து பயணிக்கிறாங்க. இந்த நிலைமை சவுந்தரபாண்டியனுக்கும் அமைச்சர் நேருக்கும் வந்திருக்கணும். இல்ல அவங்க 2 பேரும் பேச வார்த்தை இல்லைன்னா தலைவர் கூப்பிட்டு 2 பேரை வச்சுட்டு என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, சொத்து பிரச்சனையா இல்லையா, ஒரு கௌரவ பிரச்சனை தானே உங்களுக்குள்ள, இதை தீர்த்துக்கிறதுக்கு வழி பண்ணணும். தலைவர் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணிருக்கணும். தலைவருக்கு எந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமோ தெரியல. இளந்தலைவர் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார். அவ இளந்தலைவருக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள். இன்னைக்கு பத்திரிகை கொண்டு கொடுக்கிறாரு. தன்னுடைய மகனுக்கு கல்யாணம். 4 முறை லால்குடி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் அவரு. கொஞ்சம் ஏன்னா நம்ம அண்ணன் தம்பி சண்டை இருக்கும், ஒரு வீட்டுல பங்காளி சண்டைகள் இருக்கும். அவன் சொத்துக்காண்டி சண்டை போடுவான், இல்லைன்னா ஏதாவது கௌரவத்துக்காண்டி ஏதாவது பிரச்சனைங்க சொத்துக்காண்டி தான் சண்டை போடுவான் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா. ஆனா இங்க எந்த சொத்து பிரச்சனையும் இல்லையாங்க, கௌரவ பிரச்சனை. என்ன நீங்க கூப்பிடல, நான் கொடுத்தது செய்யல, என்னை ஒதுக்கி வைக்கிறீங்க, இந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனை தானே, இதை கூட தீர்க்க முடியாதா? அப்ப இவர் என்ன சந்தர்ப்பம் ஒரு பிரச்சனைனா நல்லது கெட்டதுக்கு நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும் கட்சிக்காரராக இருக்கட்டும் போவோம். ஏன் அதிமுக காரணோட பாஜக காரணோட எல்லாம் போய் நீங்க பத்திரிகை கொடுக்கறவனுக்கு போறீங்க, பத்திரிகை கொடுத்தவனுக்கு பேசுறீங்க. இன்னைக்கு உங்க 2 பேருக்குள்ள பேசுறதுல ஏன் தயக்கம்னு ஒண்ணு புரியல. இவர் அவருக்கு பத்திரிகை கொடுத்துருக்கணும் வீடு தேடி போய். சவுந்தரபாண்டியன் அவர்கிட்ட கொண்டு நான் கேட்டேன், அவர் என்ன செய்யறாரு, கௌரவம் பாக்குறாரு சவுந்தரபாண்டியன். கொண்டு கொடுக்கல அவருக்கு, அமைச்சருக்கு கொடுத்துட்டு வர்றாரு இல்லையான்னு பாக்கணும்ல. இப்ப தலைவர்கிட்ட கொண்டு கொடுத்தாரு, இல்ல சின்னவர்கிட்டையும் பத்திரிகை கொடுத்தாரு, அந்த புகைப்படங்கள் வந்தது. அப்ப தலைவருக்கும் இளந்தலைவருக்கும் சொந்த அபிப்பிராயங்கள் இருக்கும், அவங்க அதுக்குள்ள நம்ம போக வரல. ஆனா ஒரு தொண்டனா, ஒரு கட்சியில ஒரு தொண்டனா, கோடிக்கணக்கான கட்சியுடைய ஒரு தொண்டனா என்னுடைய கருத்தை நான் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு ஐசரி கணேசன் வீட்டு நிகழ்ச்சி, தலைவர் போனாரு, இளம் தலைவர் போனாரு, துர்காமா போனாங்க, எல்லாரும் போனாங்க. யார் அந்த ஐசரி கணேஷ்? எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அடிமை மாதிரி அல்லக்கை மாதிரி இருந்த ஐசரி வேலன் என்ற ஒரு காமெடி நடிகன். எம்ஜிஆர் என்ன பண்ணாரு தெரியுமா, அவர் வாழ்ந்த காலத்துல அந்த இவரோட இருந்த காமெடி நடிகன், இவரோட இருந்த ஸ்டண்ட் நடிகர், இவரோட பயணிச்ச நடிகைகள், துணை நடிகைகள் அவ்வளவுக்கும் சொத்தை எழுதி கொடுத்தாரு. எந்த சொத்தை? ஆற்றின் கரையோரத்தில் இருந்த சொத்தை பூரா எழுதி கொடுத்தாரு. நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு அந்த இடத்துக்கு பூரா சொத்தை பூரா அங்க அவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாரு. அப்படி ஒரு சொத்தை வாங்கினவன் தான் ஐசரி வேலன். அந்த ஐசரி வேலன் மகன் ஐசரி கணேஷ் இன்னைக்கு வேல்ஸ் பல்கலைக்கழகம், வேல்ஸ் அது இதுன்னு பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம் அவன். அந்த ஐசரி கணேஷ் எம்ஜிஆர் அதிமுக இருந்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஜால்ரா போட்டான், அதுக்கடுத்து அமமுகவுக்கு ஜால்ரா போட்டான், அப்புறம் ரஜினியை கொண்டு வர்றதுக்கு பெரிய பங்கு ஆட்டினான் அந்த ஐசரி கணேஷ். இன்னைக்கு அவன் நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாரும் போறோம். ஜெயலலிதா இருக்கிற வரைக்குங்க, ஜெயலலிதாவை திருப்பி தூக்கி வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதாவை பத்தி ஒரு வார்த்தை கூட நாங்க பேசினது கிடையாது. ஆனா இன்னைக்கு மறைஞ்சது பின்னால அவளுடைய சில திறமைகளை பேசித்தான் ஆகணும். அதை யாராலும் மறைக்க முடியாது. நீங்க என்னதான் சொல்லுங்க, என்னதான் திட்டினாலும் என்னதான் பண்ணாலும் சொல்லி அவளுடைய சில செய்கைகள், மனிதன் 100% நேர்மையாவோ இல்ல 100% நல்லவனும் எவனும் கிடையாது. அதே மாதிரி ஜெயலலிதாவுடைய செயல்களை சொல்லித்தாங்க ஆகணும். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் சரிதான், நடிகனா இருக்கட்டும், உச்ச நடிகன் ரஜினிவா இருக்கட்டும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு பின்னால் அவன் சொல்லல. தொழிலதிபதிகளா இருக்கட்டும், பெரிய கல்வியாளர்களா இருக்கட்டும், கல்வி தந்தைகளா இருக்கட்டும், ஜெயலலிதா மீறி ஒண்ணும் செய்ய மாட்டான். இன்னைக்கு என்ன நடக்குது? தொழிலதிபர்கள் நமக்கு தெரியாம விஜய்க்கு பைசா கொடுக்கறான், பாஜக பைசா கொடுக்கறான், எல்லாத்துக்கும் ஆட்சி நம்மள இருக்கும், எந்த பயமும் கிடையாது, எந்த தொழிலதிபரும் கிடையாது. இப்ப ஐசரி கணேசன் இருக்கான்ல, திமுக இன்னைக்கு ஆட்சியில இருக்கு, ஏதோ உதவி பண்றான். அங்க அந்த ஐசரி கணேசன் போய் நம்ம ஆட்கள், நம்ம கட்சியை சேர்ந்தவன் டாக்டர் பட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கேவலமா இருக்குங்க நமக்கு. நம்ம பல பேரை உருவாக்கி விட்டு, நம்ம கட்சிக்காரன பல பேரை உருவாக்கி விட்டு, அவன் தொழிலதிபராகவும் அவன் கல்வியாளராகவும் இருந்து அதை பார்த்து ரசிக்க வேண்டிய நாம், ஐசரி கணேசன் மாதிரி ஆட்கள் வீட்டுக்கு நம்ம கல்யாணத்துக்கு தலைவர் போனது ஒரு தொண்டனா எனக்கு மன வருத்தம் தான். அது தலைவருடைய உரிமை, அதுக்குள்ள போல எங்களுடைய மன வருத்தத்தை தெரிவிக்கலாம்ல. அதாவது கீழே என்ன நடக்குதுன்னு மேல உள்ளவங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களை மாதிரி தொண்டன்களை, கோடிக்கணக்கான தொண்டனுக்கு
களத்துல என்ன நடக்குன்னு தெரியும், மேல என்ன நடக்குன்னு தெரியும். ஆனா தலைவருக்கு இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போகாதனால சில விஷயங்கள் நடக்கல. இன்னைக்கு பார்த்தா சின்னவர் உடம்பு சரியில்லாம இருந்தாரு, முடிஞ்சிட்டு அவர் கலந்து நம்ம தயாரிப்பாளர் கலைப்புள்ளி தானு வீட்டு கல்யாணத்துக்கு தலைவரும் போயிருக்காரு, சின்னவரும் போயிருக்காரு. தளபதி அந்த கலைப்புள்ளி தானம் இந்த நம் இயக்கத்துக்கு என்ன பண்ணாம இல்ல இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணா? அவன் ஒரு கோடீஸ்வரன், பணம் சம்பாதிக்கிற ஒரு வியாபாரி, ஒரு திரைப்பட அதுல எல்லாம் கலந்து கொண்ட தலைவரும் சின்னவரும். ஏன் சவுந்தரபாண்டியன் கல்யாணத்துக்கு 4 முறை எம்எல்ஏ தொடர்ந்து ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஈஸியா ஜெயிச்சிட முடியாது. அப்படி ஜெயிக்கிறதா இருந்தா சிவி சண்முகம் ஜெயிச்சிருக்கணும், ராஜேந்திர பாலாஜி ஜெயிச்சிருக்கணும். 2021 தோத்தாங்களே. ஆனா தொடர்ந்து 4 முறை அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா மக்கள் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை, அங்க உள்ள கட்சிக்காரன் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு மதிப்பளித்து தலைவர் வந்திருக்கணும். ஒருவேளை அவர் நினைக்கலாம், இன்னைக்கு நம்ம போறதுனால கே.என். நேரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க வேணாம், அவர் வேணாங்கிறாரு, அவரை உள்ளாக்க வேணாம் நினைக்கலாம். ஆனா தலைவர் அப்படி நினைக்க கூடாது. தலைவரை பொறுத்தளவுல இளந்தலைவர் அடுத்த கட்ட தலைவரா கழக எதிர்காலம் சின்னவரை பொறுத்தளவுல கே.என். நேருவையும் சவுந்தரபாண்டியும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். 2 பேரையும் அழைச்சு இங்கப்பா அந்த சவுந்தரபாண்டியன் வந்தாப்ல பத்திரிக்கை கொடுத்தாப்ல, நீங்க அதை இது பண்ணி ஒன்னும் நீங்க போங்க, இல்ல நான் வர்றேன், இல்ல பத்திரிகை கல்யாணம் முடிச்ச பிறகு அத்தனை பேரும் இங்க வர சொல்லுங்க, நம்ம இது பண்ணுவோம். இன்னைக்கு மகேஷ் தலைமையில கல்யாணம் நடக்குது, மகிழ்ச்சி. மகேஷ் போயிருக்காரு, மகேஷ் தலைமையில கல்யாணம் நடக்குது. மகேஷ் போனோம்னா தலைவர் போன மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணு இல்ல, 4 முறை வென்றதற்கு சின்னவர் வந்திருக்கணுமே. யாரா இருக்கோ போறாரு, ஒரு இளைஞரணிய மாவட்ட அமைப்பாளர் வீட்டு திருமணத்துக்கு போறாரு, சாதாரண இளைஞரணியில் உள்ள எல்லா வீட்டுக்கும் போறாரு. ஒரு 4 முறை. இன்னைக்கு இளந்தலைவரை பொறுத்தளவுல ஒரு அணி செயலாளர் மட்டும் இல்ல, இன்னும் 1 ஆண்டுகளோ 2 காலத்தோ இந்த இயக்கத்தின் தலைவர் அவர் தான். அவர் அணி செயலாளர் மட்டும் சுருங்கிடக்கூடாது, போயிருக்கணும். அதைத்தான் விரும்புறாங்க கட்சிக்காரன். திமுக தொண்டன் என்ன வேணாலும் செய்யணும், அது பழசு முடிஞ்சு வச்சுங்க. நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சா. நீங்க சோசியல் மீடியால பாருங்க, நிறைய எதிர்ப்பு கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி நிலைமைன்னு வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாம் ஒரு காலத்துல ஒருங்கிணைச்சுன்னா அது தலைவருக்கு பிரச்சனை இல்ல, நாளைக்கு கழக எதிர்காலமா வரக்கூடிய இளம் தலைவருக்கு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த இளைஞர் அணியில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொண்டு வந்து அங்க ஆரம்பத்தில் இருந்த பைந்தமிழ் பாரியா இருக்கட்டும், இவர் ஆர்.டி. சேகரா இருக்கட்டும், இப்படி முக்கிய பொறுப்புல இருந்த அத்தனை பேரையும் மாத்திட்டு புது ரத்தத்தை கொண்டு வந்தாரு. யாரும் நெருங்காத ஒரு கட்சிக்காரனை, அதாவது எந்த பின்புலமும் இல்லாத, எந்த வாரிசு பின்புலமும் இல்லாதவர்களை கொண்டு வந்தாரு. எல்லாம் செஞ்சாரு, எல்லாம் ரைட்டு. ஆனா எல்லாம் படிப்படியா இது கொஞ்ச நேரத்துல பிரேக்கப் ஆயிருச்சு. திடீர்னு ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவரை பாக்குறதே எளிதா. இப்ப புதுக்கோட்டைக்கு வந்தாரு, கட்சிக்காரனே பார்க்க முடியாத நிலைமையில இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இளந்தலைவருடைய முகத்தை பாத்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு தெரியும், அவ்வளவு முகத்துல ஒரு கோபம். தலைவர் கலைஞர் அந்த சின்ன வயசுல பெரியாருடைய ஆதரவாளரா, பெரியாருடைய இதா இருக்க போகும்போது பாண்டிச்சேரியில வச்சு அவரை அடிச்சு, பாண்டிச்சேரியில நினைக்கிறேன், எனக்கு நான் சொல்றது உண்மையா இருந்தா, பாண்டிச்சேரியில வச்சு பலர் அந்த திக எதிர்ப்பாளர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து, ஆன்மீகவாதிகள், ஆரிய கூட்டம், தலைவர் கலைஞர் அடிச்சு சாக்கடையில போட போகும்போது, ஐயோ நம்ம அரசியலுக்கு வந்தா இந்த நிலைமை கொண்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து ஓடி இருந்தாருன்னா இன்னைக்கு திமுக என்ற கட்சி இருந்திருக்காதுங்க. ஒரே ஆளு தாங்க ஜெயிச்சாரு, தலைவர் கலைஞர். எதிர்கட்சியா கூட வர முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு. பாராளுமன்றத்தை ஒட்டுமொத்தம் தோல்வி, பாராளுமன்றத்தை தோல்வி, சட்டமன்றத்தை தோல்வி. 13 ஆண்டு காலங்கள் மூளையில முடங்கிரல. சின்ன பிரச்சனைக்காண்டி மூளையில அவர் முடங்கல. அறிவாலயம் வர்றதை நிறுத்தல. காலையில புன்னகையோட வருவார் அறிவாலயத்தில். அவர் முகத்துல ஒரு கோபத்தை யாரும் பார்க்க முடியாது. சொந்த அங்க உள்ள சிலரோட கோபப்பட்டிருக்கலாம், ஆனா கட்சிக்காரன் முன்பு என்னைக்கும் கோபப்பட்ட வரலாறே கிடையாதுங்க. 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் இருந்த போகும்போது, ஜெயலலிதா இருந்த 10 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை அவ்வளவு இதா கொண்டு வந்தார். அந்த தலைவன் வளர்த்த கட்சிங்க இது. இன்னைக்கு இளந்தலைவர்லாம் எவ்வளவு வீரியமா கிளம்பணும், தொண்டர்களை எப்படி சந்திக்கணும். இங்கோ ஒரு மூலையில இருந்த ஒரு ராமநாதபுரத்துல இருந்து ஒரு சாதாரண தொண்டன் பல இதை நம்ம கிரகிக்கும் போது, பல பிரச்சனைகளை நம்ம இதை போகும்போது, தர்மபுரியில என்ன நடக்குது, கன்னியாகுமரியில என்ன நடக்குது, தென்காசியில என்ன நடக்குது,
சேலத்துல என்ன நடக்குது? சேலம் மேற்குல என்ன நடக்குது? சேலம் கிழக்குல என்ன நடக்குது? சேலம் மத்தியில என்ன நடக்குது? திருப்பூர் மாவட்டத்துல ஒரு செயற்குழு உறுப்பினர் ஒரு போஸ்டர் அடிக்கிறாரு. அந்த போஸ்டர்ல வந்து சாமிநாதன் போட்டாவையும் சக்கரபாணி போட்டாவையும் கொஞ்சம் பெருசா போட்டு அதை கட்டம் போட்டு அந்த இதுல கட்டம் போட்டு அது போடுறாரு. அதுக்கு அடுத்து கைல்வெளி அமைச்சர் கைல்வெளி இதை கொஞ்சம் கீழே இறக்கி போடுறாரு, சைஸை குறைச்சு போடுறாரு. இது பலர் எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. என்னென்ன இது ஜாதி ரீதியா சிக்கல் வருது, இவங்க வந்து இவங்கெல்லாம் கவுண்டர்ஸ், இவங்க அந்த கைல்வெளி அருந்ததியர்னால இவங்க வந்து அந்த சனாதன கட்சியில இருக்கா அப்படின்னு பல இளைஞர்கள் எனக்கு அதை அனுப்பி வச்சிருந்தாங்க. நீங்க செய்யற சின்ன தவறு அது எங்கே போய் முடியுது பாருங்க. அதுக்கு பின்னால அனுப்பின உடனே 10 நிமிஷத்துல வந்துட்டாரு அந்த குறிப்பிட்ட செயற்குழு உறுப்பினர் வந்தார். வந்து ஆனா ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, அதை நான் அடிக்கல, வேற ஆள்கிட்ட சொல்லி செஞ்சது. அது அவங்க வந்து சீனியர்ங்கிற முறையில 2 பேரை போடணும் அப்படிங்கிற முறையில தான் போட்டேன். இல்லை நான் சொன்னேன் அப்படி நீங்க கட்டம் கட்டி போட வேண்டிய அவசியம் இல்லையே. மேல 2 பேரை அப்படி போட்டுட்டு கீழே இவங்களை போட்டினா யாரும் தெரியாது. ஒரு திமுக இந்த எதிர்கட்சிக்கு பூரா செய்யறான், எந்த நாயும் கேட்க மாட்டான். ஆனா திமுக ஒரு சின்ன தப்பு பண்ணா அது மத ரீதியா வந்துடுறாங்க. திமுக காரனா இருந்தா கூட மத ரீதியா வந்துடுறாங்க, ஜாதி ரீதியா வந்துடுறாங்க. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும் போது நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் ரொம்ப யோசிச்சு செய்யணும். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னோன்னா இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மாத்தி அவர் வேற போஸ்டர் அடிச்சு அனுப்பினாரு. அதை கூட நான் போட்டேன். அது வேணுங்க, ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம இயக்கம் தலைவர் மட்டும்தான் சிந்திக்கணும் இல்ல, இந்த கீழே உள்ள தொண்டன் எப்படி சிந்திக்கிறான். திமுக தொண்டன் எந்த மாற்றம் கிடையாதுங்க. அவன் ஒண்ணுமே கிடைக்கல, வருஷக்கணக்கா ஒண்ணு எதிர்கட்சியா இருக்கும் போது கிடைக்கல, ஆளுங்கட்சியா கிடைக்கும் போது ஒண்ணும் கிடைக்கல. ஆனா அந்த தொண்டன் என்னைக்கு ஒரே மாதிரியா சிந்திக்கிறாங்க. லட்சுமணன் சொன்னா பாருங்க, அந்த பத்திரிகையாளர் லட்சுமணன் சொன்னா 2000 எவ்வளவுதான் மனமா 2021 இருந்து 2024 3 ஆண்டு காலம் நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நமக்கு எந்த உதவி கிடைக்கல அப்படின்னு இருந்தா கூட 2024 39க்கு 39 வெற்றியடைய வச்சவன் திமுக தொண்டன். அப்படிப்பட்ட திமுக தொண்டன் தாங்க. அவன் வந்து ஒரே மாதிரி சிந்திக்கிறான். ஆனா நிர்வாகிகள் எப்படி சிந்திக்கிறீங்க? நீங்க எல்லாம் ஒரு கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர் கழக செயலாளர், பகுதி செயலாளர், செயலாளர்ல இருந்து அமைப்பு செயலாளர் இருந்து எல்லாரும் ஒரே மாதிரி. தலைவர் என்ன நினைக்கிறாரு, கட்சி என்ன நினைக்குது, நமக்கு என்ன தேவை, கட்சிக்காரனுக்கு என்ன தேவை, அதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா இந்த சிக்கல் வராதங்க. இப்ப தலைமையிலேயே ஒரு பெரிய சிக்கல் இருக்காங்க. இன்னைக்கு சவுந்தரபாண்டியன் வீட்டில் திருமணத்திலேயே பாருங்க, சட்டமன்ற உறுப்பினருக்கும் தலைமை நிலைய முதன்மை செயலாளருக்கும் ஒரு பெரிய பிரேக், மகேஷ் பொய்யாமொழிக்கும் கே நேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் தலைமை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு இதை சரி பண்றதுக்கு ஒண்ணு முடியல? இதுக்கு தான் நம்ம சொன்னோம், 2 சட்டமன்றத்துக்கு ஒண்ணு ஆக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வாட்டில இந்த கோஷ்டியில் உள்ள, அதாவது இந்த இப்ப பதவியில் உள்ளவருக்கு 2 சட்டமன்றம், பதவியில் இல்லாம இந்த மன வருத்தத்தில் இருக்க ஏற்கனவே பதவியில் இருந்தவன், புதுசா வர நினைக்கிறவன், இளைஞர்கள், கட்சிக்கு உழைக்கிறவன், அவன் பூரா வந்துருவான். அப்ப நீங்க 2ஆ பிரிச்சுட்டீங்கன்னா, சட்டமன்றத்துக்கு ஒரு இதுல 3ஆ பிரிச்சுட்டீங்க, ஒரு 6 தொகுதி இருக்குன்னா 3ஆ பிரிச்சுட்டீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா வர்றாங்க. இல்ல ஏற்கனவே 2 பேர் இருந்தாங்கன்னா புதுசா ஒருத்தர் வர்றாரு, அவரு அந்த கோஷ்டி உள்ள இருந்தா அந்தந்த தொகுதியை அவங்கவுங்க பார்த்துட்டு பிரச்சனை இல்லாம இருப்பாங்களே. ஏன் இந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நம்ம தயங்குறோம்னு எனக்கு தெரியல. தலைமைக்கே ஒருத்தர் எழுதியிருந்தான், போன் கூந்தல வச்சுக்கிட்டு தலைமைக்கே இதான, என்னடா தலைவர்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா பல நேரத்துல நான் கமெண்ட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா திமுக தலைவருக்கு ஒரு தொண்டனுடைய வேண்டுகோளை நாங்க தெரிவிக்கிறோம். அந்த வேண்டுகோள் தலைவர் வேணாம், எழுத வேணாம், இந்த மாதிரிலாம் எழுதாதீங்க அப்படின்னு சொன்னா நிறுத்திடுவோம். அப்படி ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு செய்யல. தலைவர் வந்து இந்த கருத்து சுதந்திரத்தை விரும்புறாரு, தொண்டனுடைய குரலை கேட்க நினைக்கிறாரு. அதனால எங்களுடைய கருத்தை சொல்றோம். எழுதிடுறான் ஒரு போன் கூந்தலை வச்சுக்கிட்டு, இவர் தலைவருக்கே அறிவுரையா? ஆனா லூசு பயல்கள, 61 வயசாச்சு, அந்த இயக்கத்துக்கு 45 வருஷமா உழைச்சிருக்கேன்டா. என்னால என்ன முடியுமோ அதை உழைச்சிருக்கேன்டா. இன்ன வரைக்கும் உழைச்சுக்கிட்டு தான் இருக்கேன், எதை எதிர்பார்த்து இல்ல. 3 ட்ரிப் தலைவரை பார்க்க அறிவாலயம் போனேன். தலைவரை பார்க்கறதுக்கான போல, அது நம்ம ஏற்கனவே சென்னையில எனக்கு ஒரு வேலை இருந்தது, அது மூலமா தலைவரை பார்த்து 3 ட்ரிப்பும் போல. இது கலைஞர் காலத்துல எப்பவும் நடக்காத விஷயம். இது தலைவர் கொஞ்சம் சிந்திக்கணும். உங்களுக்கு முதல் வேலை தலைமைச் செயலகத்தில் இருந்துச்சுன்னா 2வது அறிவாலயம் தாங்க முக்கியம். தினமும் வந்து எந்த புரோக்கரமா இருக்கட்டும், அதெல்லாம் அடுத்து அறிவாலயத்துல 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு, டெய்லி உட்கார்ந்துட்டு எத்தனை பேர் ஏமாந்து திரும்புறான். தலைவர் இன்னைக்கு இல்ல.
ஏத்தாப்புல அந்த இது அறிவாலயத்துக்கு ஏத்தால ரூம போட்டுறான், போட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். இப்ப தலைவர் வர்றாருன்னு தெரிஞ்சவனா ஓடி வந்து தலைவரை பாத்துறான். அது அவனுக்கு அதானங்க சந்தோஷம். அது தலைவரை பார்க்க முடியாம சின்னவரை பார்க்க முடியும் அப்படிங்கன்னா இன்னைக்கு போகல. 3 ட்ரிப் போகும்போது அன்பகம் பக்கமே நான் போல. போய் பிரயோஜனம் என்னங்க இருக்கு? குறிப்பிட்ட சிலருக்கு யார்கிட்ட அனுமதி வாங்குறோமோ அவர்கிட்ட வந்து போன் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க. கேட்டா இன்னைக்கு வாய்ப்பு இல்ல, நாளைக்கு வாய்ப்பு இல்ல அப்படிம்பாங்க. ஏன் இந்த ஏமாற்றங்கள்? ஏன் இந்த இது? நமக்கு தேவை கட்சிக்கு உழைக்க தேவை. ஏன் இல்ல பார்த்து ஒரு போட்டோ போட்டு இல்ல சின்னவரை பார்த்தோ இல்ல தலைவரை பார்த்தா போட்டோ போட்டு அந்த பெருமை எங்களுக்கு வேண்டாம். நாங்க திமுக தொண்டன். இந்த திமுகக்கு என்ன தேவை, என்ன தேவைங்கிறத பார்த்து உழைக்கிறத எங்களுடைய கடமை. இன்னும் பல பேர் என்னாலதான்டா கட்சி, நான் இல்லைன்னா கட்சி அழிஞ்சிரும்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை தலையில ஒரு கொட்டு கொட்டி நீ இல்லடா கட்சி, கட்சியாலதான் நீ கொட்டுறதுக்கு இன்னும் பயப்படுறோம். நம்ம பாதிக்கப்பட்ட பார்த்ததா இருந்தாலும் முலாம்பூசி தான் ஜனமல தூக்கி வீசுறதுக்கு பயப்படுறோம். நீ இல்லாம இல்ல கட்சியாலதான்டா நீ என்ன தலையை தூக்கி போட்டு அவனுக்கு தெரியாதுங்க. பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பதவியில இருக்கிற அந்த மப்புல நம்மளை மீறி ஒண்ணும் கிடையாது. நமக்கு இவ்வளவு கூட்டங்கள் இருக்கு, இவ்வளவு இது இருக்கு, இவ்வளவு மக்கள் இருக்கு, இவ்வளவு பேர் பின்னால வர்றான், இவ்வளவு வண்டிகள் பின்னால வருது அப்படின்னு மிதப்புல இருக்காங்க. அவனை அப்படி தூக்கி வெளியில போயிட்டாருன்னு வச்சுங்க தலைவர், அவன் டிரைவர் கூட அடுத்த நாள் வேலைக்கு வர மாட்டான். அப்படி பலருடைய சரித்திரத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அப்பவும் திருந்தலையே தலைவர், என்னதான் சொன்னாலும் திருந்தலையே பல பேர். எனக்கு தெரிந்த பல விஷயங்களை நான் ஓப்பனா பேச முடியாத சொல்லுங்க. ஏன்னா எனக்கு கட்சி முக்கியம், கட்சியினுடைய இமேஜ் முக்கியம், அதே மாதிரி கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய இமேஜ் முக்கியம். எல்லாரும் இல்ல இந்த இயக்கத்துக்கு உழைக்கிற நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான். அதனால சில நிர்வாகிகளை சொல்றது ஒட்டுமொத்த கட்சியும் பாதிச்சிடக்கூடாது. அதனால தலைவருக்கு வேண்டுதல் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிற சூழல் வரணும். நமக்கு இந்த நடிகன் முக்கியம் கிடையாது. நம்ம வளர்த்து விட்ட அத்தனை பேர் தான் நம்ம முதுகுல குத்துனா. இன்னைக்கு ஒரு 2 வீடியோ பார்க்க இருந்தது. குமரிமுத்து கடைசி வரைக்கும் கட்சியிலே இருந்தவங்க. அந்த குமரிமுத்து அவன் தன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வழி இல்லாம இதுக்கு போயிட்டு இலங்கைக்கு போயிருக்கும் போது அந்த நாடகத்துல நடிச்சதுல ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு அந்த விவேக் ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கான் குமரிமுத்துக்கு. அந்த நிலைமையில தாங்க நம்ம கட்சிக்கார இருக்கான். அந்த நிலைமையில தாங்க இதா இருக்கு. இன்னைக்கு நீலகிரியில வந்து பாத்தீங்கன்னா 2 செயற்குழு உறுப்பினருக்கு வந்து ஒரு வேகன்சி வருது. அது மூத்த முன்னோடிகள் நிறைய இருக்காங்க. ஆனா நேத்து கட்சியில இருந்து வந்தவனுக்கு அந்த செயற்குழு உறுப்பினர் கொடுக்கறதுக்காண்டி பல பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. முதல்ல இந்த ரெக்கமெண்ட் பண்றான் பாத்தீங்களா, அவனை செருப்பால அடிக்கணுங்க. ஏன்னா இந்த இயக்கத்துக்கு உழைச்சவன் இருக்கான், இந்த இயக்கத்துக்கு அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்றான். உனக்கு பெரிய பதவி இருக்கு, உனக்கு அதிகாரம் இருக்கு, உனக்கு இதா இருக்குன்னு சொல்லிட்டு நேத்து கட்சிக்கு வந்தவனுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பழசுல என்னடா பண்ணுவான்? அவன் மனம் வெந்தானா என்னடா நடக்கும்? இதெல்லாம் நிறைய பார்க்கணும், நிறைய செய்யணும், நிறைய நம்ம பார்க்கிறோம். நம்ம வந்து இந்த என்னங்க சின்ன சின்ன பிரச்சனை தானங்க. இந்த பதவியா இருக்கட்டும், அங்கன்வாடியா இருக்கட்டும், இதா இருக்கட்டும். இன்னைக்கு பாவூர் சத்திரங்க ஒண்ணுங்க, தென்காசி மாவட்டத்துல பாவூர் சத்திரம். அந்த பாவூர் சத்திரத்துல ஒரு இளைஞரணியில வந்து இந்த ஒரு பேச்சு போட்டி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த பேச்சு போட்டியில கலந்துகிட்ட ஒரு லேடி ஒரு பிஜேபி காரன் ஒரு தொழிலதிபருக்கு பாலியல் ரீதியா துன்புறுத்துறாங்க. உடனே அது போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கல. எஸ்பி வரைக்கும் போய் பேசுறாங்க, எடுக்கவே இல்லை. கடைசியில் என்ன பண்றாங்க, ஒருத்தர் இது பண்ணா அவன் காம்ப்ரமைஸுக்கு தான் வர்றான். இந்த பொண்ணுட்ட பரவாயில்ல ஏங்க இங்க உள்ள கட்சிக்காரன் அண்ணா யுனிவர்சிட்டியில ஒரு நடந்த விஷயத்துக்கு திமுக மேல யார் சார்னு சத்தம் போட்டவன் இந்த பிஜேபி காரன்ல. அந்த பிஜேபிக்கு முக்கியமான ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியை துன்புறுத்தும் போது அரசியல் ரீதியா அதை ஒரு பயன்படுறதுக்கு அங்க தெற்கு மாவட்டத்தில் உள்ள திமுக, வடக்கு மாவட்டமோ தெற்கு மாவட்டமோ தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு திமுக காரனுக்கு ஏன் யோசிக்கல, ஏன் வரல, அவனை தூக்கி உள்ள போடுறதுக்கு ஏன் ஸ்டெப் எடுக்கல? கடைசியில் அந்த குடும்பம் போய் கோர்ட்ல போய் கோர்ட் டைரக்ஷன் வாங்கி அதுக்கு பின்னால அரெஸ்ட் பண்ணுங்கன்னு கோர்ட் சொன்னதுக்கு பின்னால அரெஸ்ட் பண்றாங்க. எங்க போய் மும்பைலயோ எங்க அரெஸ்ட் பண்றான். அங்க அவருடைய பிசினஸ் ஓசூர்ல இருக்கு. அந்த ஓசூர்ல இருக்கிற பிசினஸோட அவனோட நெருக்கமான இருக்கிறது யாரு தெரியுமா? திமுகவுடைய முக்கிய பிரமுகர்.
திருநெல்வேலியில உள்ள முக்கிய பிரமுகர் அவனை காப்பாத்துறதுக்காக திருநெல்வேலியில உள்ள முக்கிய பிரமுகர் ரொம்ப பாடுபடுறாரு. அரசு வழக்கறிஞர் போய் சொல்லியிருக்காங்க, இவன் மேல அதாவது அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவனுக்கு ஜாமீன், ஒரு பாலியல் ரீதியா துன்புறுத்தினவனா அவனை போக்சோல தான் உள்ள போடணும், அவனுக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்கறதுக்கு திமுக முக்கிய புள்ளியா உதவுறாங்க. அரசு வழக்கறிஞர் சொல்றான், அவன் மேல குண்டாஸ் போடணும் இல்ல போக்சோல போடணும், அவன் மேல வேற வழக்கங்க இல்லைன்னா அரசு வழக்கறிஞர் சர்டிபிகேட் கொடுக்கறாரு. வெக்கமா இல்லையாங்க உங்களுக்கு? இந்த இயக்கம் ஜெயிக்கணும்னு ஒவ்வொரு தொண்டனும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க பாஜகவுக்கு சொம்படிக்கிறீங்களாங்க? ஒரு அந்த பொண்ணு ஒரு இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில நம்மள அசிங்கப்படுத்தினாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? திமுக என்ன தப்பு பண்ணுச்சு? எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு தானே இவ்வளவு தூரத்துக்கு நம்ம அசிங்கப்பட்டோம். இன்ன வரைக்கும் யார் சார்னு ஒரு பழனிசாமி நம்மளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கானாங்க. அதே வேலையை செஞ்ச ஒரு பாஜக காரனை தூக்கி உள்ள போடுறதுக்கு நீங்களே அவனுக்கு அவன் உள்ள போடக்கூடாது, வெளியே வரணும் இருக்கா, நீங்களே உதவி பண்ணா உங்களுக்கு வெக்கம் இல்லையா? நீங்க அந்த வேலையை செய்யணும், கட்சியை விட்டு ஒதுங்கி போய் வேலையை செய்யுங்க. இப்படி தமிழ்நாடு ஃபுல்லா சொல்றதுக்கு எத்தனையோ இருக்குங்க. எத்தனையோ மாவட்ட செயலாளருடைய சில விஷயங்கள்லாம் சொன்னோம்னா இது கட்சிக்கு அசிங்கமா இருக்குங்க. இன்னைக்கு சேலம் மேற்குல நிறைய பிரச்சனைகள், அங்க சேலம் மேற்குல நிறைய பேர் சொல்றாங்க, ஜாதி ரீதியா பிரச்சனை, சொந்தக்காரன் இருக்கிறதுனால இந்த ஒன்றியம் பிரிக்கிறதுல அதுல பிரிச்சதுல சில சிக்கல் இருக்கு. ஆனா இப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு வேலு பேசினாராம், எல்லாத்தையும் வர வச்சிருக்காரு. நான் வர வச்சு யாரையும் தனித்தனியா பேசல, எல்லாரும் வர வச்சுட்டு இருங்க நம்ம அடுத்து தனித்தனியா பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். மண்டல பொறுப்பாளர்கள் தனித்தனியா கூப்பிட்டு அதை பேசி அதை கொண்டு வரணும். இல்ல அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம பொது வழியில எழுத வேண்டிய, நம்மளும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பார்த்துக்கிட்டே இருக்கோம். 200 தொகுதியை ஈஸியா ஜெயிக்க வேண்டிய நாம் கட்சிக்காரனுடைய சில வேலைகள்னால நம்ம அந்த இலக்குன்னு இருக்கோம். இதுவரைக்கும் தொடர்ந்து நம்ம தோத்தலாம் நம்ம ஆட்கனால தானாங்க. எதிர்கட்சியை விட நமக்கு எதிர்கட்சி பலம் இல்ல, ஆனா நம்ம கட்சிக்காரன் துரோகம் பண்றானாங்க. பாஜக காரனை காப்பாத்துறதுக்கே பல பேர் முயற்சி பண்றானாங்க. மதுரையில இந்த மாதிரி ஐடி விங் மாநில செயலாளர் சகோதரர் டிஆர்பி நம்ம சில இது சொன்னோம்னா உடனே அப்படியா அப்படியா அப்படிம்பாங்க. அவரு கொஞ்சம் களத்துல இறங்கணும். களத்துல இறங்கி இந்த மாவட்ட செயலாளருக்கு சொம்படிக்கிறவன் அவனுக்கு தேவை என்ன? நீ உன்னுடைய இது தகவல் தொழில்நுட்ப அணிங்கிறது அவன் நீ கட்சியா இருந்தா கூட நீ ஒரு அபிஷியல் அமைப்பு மாதிரி தான் செயல்படணும். உனக்கு மாவட்ட செயலாளருக்கு எந்த இது இல்ல. மாவட்ட செயலாளருடைய நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சிய நீ வெளிப்படுத்தணும், பேஸ்புக்ல போன அவ்வளவுதான். அவனுக்கு சொம்ப அடிச்சுக்கிட்டு நீ தாண்டா கடவுள், நீ தாண்டா தெய்வம் அப்படின்னு சொல்ற இந்த ஜால்ரா கூட்டம் இருக்குல்ல, அவனை எல்லாம் தூக்கி வீசிருங்க. நாம மிஸ்டர் டிஆர்பி ராஜாக்கே சொல்றேன், இன்னைக்கு கன்னியாகுமரியில ஒரு பாஜக காரனை சேர்க்காதுன்னு சொன்னோம், அவனை சேர்த்தாங்க, தலைவரா போட்ட அந்த கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளரா போட்டாங்க. என்னாச்சு? அவன் திருப்பி பாஜக ஓடி போயிட்டான். இப்பவும் அந்த மாவட்ட துணையில இருக்க ஒரு லேடி, ஏன் அந்த லேடியை போறதுக்கு ஏன் இது பண்றீங்க? ஐடிவிக்கு மீட்டிங்ல அந்த பொண்ணு கதறி அழுதுச்ச, இவ்வளவு காலம் இந்த இயக்கத்துக்காண்டி உழைச்சிருக்கன, என்ன ஏன் நீங்க போடுறதுக்கு தயங்குறீங்க? ஒரு பிஜேபி காரனை கொண்டு வந்தீங்களா? அந்த பெண் அழுதுச்ச. அந்த பெண்ணை கொண்டு போட்டிருக்கலாமே. இதே இலக்குவன் மேல ஏற்கனவே நாங்க பலமுறை எழுதியிருக்கோம். எந்த ஐடிவிங் செயல்பாடுமே பண்றதில்ல. ஆனா அவரை தூக்குறதுக்கு இவ்வளவு காலம் ஏன் லேட் பண்ணீங்க? நிறைய இருக்கு. இன்னைக்கு சொல்றதுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம், இருக்கட்டும். உங்களை நிறைய நேரம் உட்கார்ந்து உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. தொடர்ந்து எழுதுவோம். எந்த தலைமை இன்னொரு நடவடிக்கை எடுக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு 14 மாவட்ட செயலாளரை மாத்துவாங்க, அது ஒரு 7 முதலையும் 7 அடுத்துங்கிற மாதிரி தகவல் வந்துகிட்டே இருந்தது. அதை கூடி சீக்கிரம் செய்யுங்க. எந்த விதையும் சொல்ல இது பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் வாரம் 1-to-1 சந்திப்பேன் தலைவர். இன்னைக்கு 8ஆம் தேதி ஆச்சு. அதெல்லாம் நீங்க சந்திக்கணும். கேட்டாலும் பரவாயில்லங்க. ஒரு ஒன்றிய செயலாளரை கூப்பிட்டு, ஒரு மாவட்டத்துல 20 ஒன்றிய செயலாளர் இருக்கான், 28 ஒன்றிய செயலாளர் இருக்கான். அதுல ஒரு ஒன்றிய செயலாளர் கூப்பிட்டு என்னப்பா இங்க நடக்குது, நல்ல பெட்டி தெளிவா எழுதியிருப்பான. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டேன்னா இவ்வளவு ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் பக்கமும் இந்த ஒன்றிய செயலாளர் அமைச்சர் பக்கம் இருக்குன்னு தெளிவா இருக்கு. பெண் டீம்ல அது கூட தெரியலன்னா அப்புறம் என்ன மயத்துக்கு இந்த பெண் டீம் இங்க உட்காந்துருக்கான், பெண் டீம் ஹெட் என்ன மயத்துக்கு இங்க உட்காந்துருக்கான் சொல்லியிருப்பான்ல. அப்ப தலைவர் என்ன செய்யணும்? முதல்வர் இந்த டீம்ல ஒருத்தனை கூப்பிட்டு என்னப்பா நடக்குது, அங்க என்ன நடக்குது, வர வேணாம், நீங்க சென்னைக்கு வர வைக்க வேணாம், ஒரு போன் கால் போதும். என்ன நடக்குது அங்க,
எத்தனை நீ சீட்டு வாங்கியிருக்க? உனக்கு எத்தனை அரசு பணி நியமனம் பணிமாற்றம் கிடைச்சது? கான்ட்ராக்ட்ல என்னென்னலாம் சம்பாரிச்ச? எவ்வளவு தூரம் நீ உனக்கு இந்த ஒரு 4 ஆண்டுகால என்ன வருமானம் கிடைச்சது? கேட்டா போதுமே. அந்த பக்கம் இந்த பக்கம் கூப்பிட்டு கேட்டா போதுமே. இதே மாதிரி தமிழ்நாட்டுல 2 கோஷ்டியா தான் இருக்காங்க எல்லா இடத்துலயும். அவங்கள கூப்பிட்டு பேசினா போதுமே, தெளிவா சொல்லிடுவாங்களே. அப்ப அந்த ஒரு ஒன்றிய செயலாளர் 100 ஒன்றிய செயலாளர் சொல்லுவான், தலைவர் எனக்கு கூப்பிட்டாரு, தலைவர் என்கிட்ட பேசினாரு, இந்த மாதிரிலாம் கேட்டாரு அப்படிங்க போகும்போது அடுத்த செய்யறதுக்கு பயப்படுவான்ல. இவர் அந்த ஒன்றிய செயலர் மாவட்ட செயலர் தலைவர் கூப்பிட்டு விசாரிச்சாரு அப்படிங்க போகும்போது அடுத்த ஆஹா தலைவர் நெருங்கிட்டாரா அப்படிங்க போகும்போது அந்த ஒரு பயம் வரும்ல. ரொம்ப சிம்பிளுங்க எல்லாமே. நம்ம இயக்கத்துல எந்த பெரிய இஷ்யூலாம் கிடையாது, எந்த பெரிய துரோகங்கள்லாம் கிடையாது. ஒரு 6 மாசம் ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு அமைச்சரோ ஒரு ஒன்றிய செயலாளரோ நகர் செயலாளரோ ஒரு 6 மாசம் அவனை கண்காணிச்சு கூப்பிட்டு, தம்பி இப்படிலாம் பண்ற, இவ்வளவு சொத்து ஒன்றை இருந்தது, இந்த 6 மாசத்துல இத்தனை கோடி சொத்து இருக்கு, இவன் இந்த மாமா பேர்ல இவ்வளவு சொத்து வாங்கியிருக்க, அவன் மச்சன பேர்ல இவ்வளவு சொத்து வாங்கியிருக்க, இந்த அவன் பினாமி பேர்ல இவ்வளவு சொத்து வாங்கியிருக்க, அதை நிறுத்திக்கப்பா போதும். நாளைக்கு ஈடியில நீ இந்த தலைகுனிங்கிறது இல்லாம கட்சியின் தலைகுனிய வச்சிடாத. நீ இந்தந்த அமைச்சர்கிட்ட இவ்வளவு வாங்கியிருக்க, இந்தந்த அமைச்சர்கிட்ட பணிமாற்றம் வாங்கியிருக்க, பிடபிள்யூடியில இருந்தும் நெடுஞ்சாலைத்துறையில இருந்து இவ்வளவு ஒப்பந்தங்கள் நீ வாங்கியிருக்க, இந்த அமைச்சர்கிட்ட இருந்து இவ்வளவு ஒப்பந்தங்கள் வாங்கியிருக்க, இந்த ஒப்பந்தங்களை என்ன பண்ண நீ, யாருக்கு கொடுத்த நீ அப்படின்னு இந்த 6 மாசம் ஒரு இது வச்சு அவன் கூப்பிட்டு அப்பப்ப தலையில கொட்டி இருந்தோம்னா தப்பு பண்ணிருக்க மாட்டான். எல்லா தவறுகளுக்கும் காரணம் மேல. ஆனா அந்த மேலங்கிறது தலைவர் இல்ல, ஒரு சிண்டிகேட். அந்த சிண்டிகேட் திரை போட்டு மறைச்சதுனால தலைவருக்கு எதுவும் தெரியாம இருந்தது. இனி தலைவருக்கு தெரியும், சோசியல் மீடியா மூலம் தெரியும், அவரே சில விசாரணை நடத்துவாரு. அதுக்கடுத்து சின்னவர் வந்திருக்காரு, சின்னவர் அடுத்த இளந்தலைவர் அடுத்த கட்டத்துக்கு வருவாரு, எல்லாம் விசாரிச்சு நல்லது கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட இருப்போம். தொடர்ந்து எழுதுறதுக்கும் தயாரா இருக்கும், தொடர்ந்து நேரலையில பேசுறதுக்கும் தயாரா இருக்கும். எமனுக்கே பயப்படாத நாங்கள் எவனுக்கும் பயப்பட மாட்டோம். நன்றி, வணக்கம்.